ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன தான் நடக்க போகுதுன்னு தானே தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கீங்க. இப்போ தெரிஞ்சுங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் வர வேண்டிய வருமானம் கைக்கு வந்துடும். வருமானம் வந்துட்டால் நல்லது தானே, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, திருப்பி வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்படி தான் நடக்க போகுது. குடும்பத்தில் எல்லோரோடையும் ஒத்துமையாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, நிறைய இடம் போயிட்டு வர போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. நடக்காத விஷயம் நடக்க போகுது, இது மாதிரிலாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தீங்களாக்கா, உங்களுக்கு புதிய பதவி கிட்டும் அப்படின்னு சொல்லுது கிரகநிலை. இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கணும். கிடைச்ச பதவியை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் வரப்போகுது. கவனமாக இருக்கணும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா நல்லதும் கெட்டதும் தான் வாழ்க்கை, அப்படி தான் நடக்கும். அதனால் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பண விஷயமும் நல்லபடி கைக்கு வரப்போகுது, பதவியும் வரப்போகுது. அது தக்க வச்சுக்கணும். பொறுப்புணர்ந்து நடக்கணும். யார் நல்லவங்க யார் கெட்டன்னு பார்த்துக்கணும். உஷாராக இருக்கணும். உங்கள் வேலை நீங்கள் செய்யும் வேலையே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம் சொல்கிறாங்களே, அது மாதிரி இருந்துட்டு போயினே இருக்கணும். இது மாதிரிலாம் தை மாதத்தில் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை பிடிக்க யாராலும் முடியாது. நீங்கள் பெரிய புத்திசாலி, கெட்டிக்காரர் அப்படி தான் சொல்ல போகிறாங்க. அதுதானே உண்மை. அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் தொட்டது துலங்க போகுது, நல்ல விஷயம் நடக்க போகுது. எல்லோரும் முடியும் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட போகிறீர்கள். இதுதானே நிதர்சனமான உண்மை.